இந்த மாதிரி நடக்கிறத உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களா? ரூம் சுத்துற மாதிரியோ, இல்ல நிக்கும்போதே பாடி மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது வெறும் டிசினஸ் மட்டும் கிடையாதுங்க. வெர்டிகோவா கூட இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே முன்னாடி வெர்டிகோ அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. அது ஒரு சிம்ப்டம். நம்ம பாடி ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றதுக்கு 3 சிஸ்டம் கரெக்ட்டா வேலை செய்யணும். உங்களோட காது, கண்ணு, பிரெயின் இது 3மே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணா தான் நம்மனால பேலன்ஸா இருக்க முடியும். உங்க காதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்ல பிரெயினுக்கு தப்பான சிக்னல் போனாலோ, உங்க பிரெயின் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால தான் ரூம் சுத்துற மாரியும், நிக்கும்போதே வந்து தடுமாறுற மாதிரியும் ஒரு ஃபீல் வரும். இதத்தான் வெர்டிகோன்னு சொல்லுவோம். இது காதுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலயோ, மைக்ரேன் இல்லைன்னா ரேர் கண்டிஷன்ல நியூரலாஜிக்கல் கண்டிஷன் இருக்கிறதுனால கூட இந்த வெர்டிகோ வரலாம். இதோட சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, சுத்துற மாதிரி இருக்கிறது, பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கிறது, நிக்கிறக்கே ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் தான் இதோட சிம்ப்டம்ஸ். இத கரெக்ட்டா டயக்னோஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீக் ஃபுல்லாவே இந்த வெர்டிகோக்கு உண்டான முத்ரா, பிராணாயாமம் இதெல்லாம் தான் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பிரணவ யோகாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு.